ஹாய் எவ்ரிவன். உங்கள் வீட்டில் புது ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது கடைக்காரர் இது ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ்னு தனியாக ஸ்டெப்லைசர் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் கரண்ட் வோல்டேஜ் இறங்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். ஐயோ, ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் போயிடுமோன்னு. உண்மையிலேயே புது ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெப்லைசர் தேவையா? இல்லைனா வீட்டோட மெயின் டிபி பாக்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ரிலே வைக்கிறது சிறந்ததா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாயிடும். அதுக்கு முதல்ல உங்கள் ஃப்ரிட்ஜோட டைப் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வர பெரும்பாலான மாடர்ன் ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஸ்மார்ட் இன்வெர்டட் போர்டு மூலமாக தான் இயங்குது. இதனால கரண்ட் வோல்டேஜ் 100 வோல்ட்ல இருந்து 300 வோல்ட் வரை மாறினாலும் உள்ளே இருக்கிற பிசிபி போர்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ரஸருக்கு கரெக்டான கரண்ட்டை கொடுக்கும். இதையே கம்பெனி எல்லாம் ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தனியாக ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வாங்கினாலும் அது வீண் செலவு தான். செகண்ட் டைப் நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ். இதில் சிங்கிள் ஸ்பீட் இன்டெக்ஷன் கம்ப்ரஸர் இருக்கும். இது ஸ்டார்ட் ஆக கரெக்டாக 220 வோல்ட் டு 240 வோல்ட் கரண்ட் தேவை. வோல்டேஜ் ரொம்ப குறைஞ்சா கம்ப்ரஸர் சூடாகி தெர்மல் கட் ஆஃப் ஆகும். அடிக்கடி இப்படி நடந்தால் கம்ப்ரஸர் ஃபால்ட் ஆகிடும். அதனால பழைய மாடல் ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் தேவை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஃப்ரிட்ஜு கூட 300க்கு மேலே ஹை வோல்டேஜ் போனாலோ இல்லாட்டினா 100 வோல்ட்டுக்கு கீழே லோ வோல்டேஜ் வந்தாலோ தாங்காது. பிசிபி போர்டு எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் ஸ்டெப்லைசர் போடுறத விட வீட்டோட மெயின் டிபி பாக்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுலேயே ஒட்டுமொத்த வீட்டுக்குமான ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு முதல்ல மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் என்னென்னலாம் செட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் விபிஆர். இதை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஜிட்டல் மீட்டர் மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுலேயே இருக்கும். இதில் நாமளே லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லோ வோல்டேஜ்னா 170 வோல்ட், இல்லை ஹை வோல்டேஜ் அப்படின்னா 270, ஒரு 300 வோல்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட்டோட அளவை தாண்டினாலோ அல்லது கீழே போனாலோ 1 மைக்ரோ செகண்ட்லேயே ஒட்டுமொத்த வீட்டோட பவரையும் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும். கரண்ட் திரும்ப நார்மல் ஆனதும் 10 to 30 செகண்ட் டிலே பண்ணி தான் பவரே ஆன் ஆகும். இதனால வீட்டோட ஒட்டுமொத்த அப்ளையன்ஸும், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த மாதிரி எல்லா அப்ளையன்ஸும் ஒரே டைமில் சேஃபாக இருக்கும். செகண்ட் ஒன் எஸ்பிடி. இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் டிவைஸ். மின்னல் அடிக்கும்போது இல்லாட்டினா இபி லைனில் திடீர்னு ஆயிரக்கணக்கில் ஹை வோல்டேஜ் ஸ்பைக் வரும்போது அந்த அதிகப்படியான கரண்ட்டை ஃப்ரிட்ஜுக்கு போக விடாமல் கிரவுண்டுக்கு அனுப்பிடும். தேர்ட் ஒன் எம்சிபி. இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் டிவைஸ். ஓவர்லோட், ஷார்ட் சர்க்கியூட் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் இருந்து பாதுகாக்கும். ஒவ்வொரு அப்ளையன்ஸ்க்கும் தனித்தனியாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிஜிட்டல் பிபிஆர் ஸ்விட்சை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா அப்ளையன்ஸும் செக்யூர்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட செலவும் அதிகமாகவே குறையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட புது இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இருந்தால் சாதாரண வோல்டேஜுக்கு ஸ்டெபிளைசர் தேவையில்லை. உங்கள் ஏரியாவில் அடிக்கடி எக்ஸ்ட்ரீம் ஹை வோல்டேஜ் பிரச்சனை இருந்தால் தனி ஸ்டெபிளைசர் வாங்குறதுக்கு பதிலாக மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேயே டிஜிட்டல் விபிஆர் ஸ்விட்சை மாட்டிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.